ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது லிவித் ஃபுட். நம்ம இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல சாலட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த சாலடுக்கு குக்கும்பர், பூசணிக்காய் ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். குக்கும்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பூசணிக்காவையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே துருவி சேர்த்துருக்கேன், ஏன்னா பூசணிக்காய் வாசனை சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய், மிளகு ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நறுக்கி வைத்த குக்கும்பரையும் துருவிய பூசணிக்காவையும் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேரட்டையும் துருவி சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ஒரு சாலடு. ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு கப் சாலட் எடுத்துக்கலாம். இல்லை மார்னிங் கூட நம்ம இந்த மாதிரி சாலட் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக வேணுன்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். சாலட்லாம் செய்யும்போது உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கினா அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி இலையை தூவி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டான வெஜ்ஜு சாலட் தயாராகிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பூரி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சாலடு. நம்ம அடுப்படியில் நின்று கஷ்டப்பட வேண்டாம். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஈஸியான முறையில் இந்த சாலட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான அளவே தக்காளி தேவைப்படும். தக்காளியில் விதைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. விதைகளை எல்லாம் நீக்கிட்டு வெறும் தக்காளியை மட்டும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாலட் பூரி, சப்பாத்தி, பராத்தா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் வெஜிடபிள் பிரியாணிக்கு கூட இந்த சாலட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அதுக்காக தனியாக டிஷ்ஷெல்லாம் செஞ்சு இந்த வெயில் காலத்துக்கு கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பூரி மட்டும் பண்ணிவிட்டு இந்த சாலட் பண்ணிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சாலட். இந்த வெயில் காலத்தில் அடுப்படியில் நின்று கஷ்டப்படாமல் ஈஸியான முறையில் நான் 4-5 ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த சாலடும் ஒன்று. இப்போ நம்ம தக்காளி எல்லாம் கட் பண்ணி தயாராக வச்சுருக்கோம். இப்போ சாலட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நறுக்கிய வெங்காயத்தோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிய தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே கம்மியான அளவே தக்காளி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்துக்கு அரை தக்காளி சேர்த்தா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக காரத்திற்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இப்படியே விட்டுடலாம். பரிமாறும்போது நம்ம இதில் லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு நம்ம பரிமாறணுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாலடு. நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். டேஸ்ட் அபாரமாக இருக்கும். நீங்கள் இந்த சாலடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஓட்ஸ் ஸ்மூதி. ஓட்ஸில் ஸ்மூதி பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸை காய்ச்சி ஆற வைத்த பாலில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இந்த ஸ்மூதியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா டின்னருக்கும் நம்ம இதை நம்ம சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போது நல்லா ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போது நம்ம இங்கே தேவையான பழங்களை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பழங்களை வச்சு நம்ம ஸ்மூதி பண்ணிக்கலாம். நான் இங்கே இன்றைக்கி டேட்ஸ் எடுத்துருக்கேன். 3 டேட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாலில் டேட்ஸை நல்லா ஊற வச்சிடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடுறேன். இப்போ நம்ம அரைச்ச உடனே ஸ்மூதி தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூதி. இதுக்கு நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. இளநீர் பாயசம் பார்க்க போகிறோம். அடுப்பே பற்ற வைக்காமல் இந்த இளநீர் பாயசம் எப்படி டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இளநீர் உள்ளே இருக்கிற அந்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட காய்ச்சி ஆற வைத்த பால், விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வாசனைக்கு குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு தேங்காவை எடுத்து அதிலிருந்து பால் தயார் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த தேங்காய் பாலை இதோடு சேர்த்துக்கிறேன்.
இப்போது வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த இளநீர் பாயசம் ஈஸியாக செய்யக்கூடியது. நம்ம இறைவனுக்கு நெய்வேத்தியமாகவும் இதை படைக்கலாம். விசேஷ நாள்லேயும் நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட இளநீர் உள்ளே இருக்கிற அந்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயார் பண்ணோடனே இதை அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் நம்ம சாப்பிட்லாம். இப்போது அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் சேர்த்துருக்கேன். நமக்கு குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இளநீர் பாயசம் தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.